ஜனாதிபதி பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார். இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையேயான போர் தொடர்ந்து 9 நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈரான் நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் மத்திய கிழக்கு நாடுகளிடம், உங்களுக்கு நாங்கள் இனி தாக்குதல் நடத்த மாட்டோம், இதுவரைக்கும் நடத்திய தாக்குதலுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார். அவர் கூறி சில மணி நேரங்களுக்கு பின் கட்டார் மற்றும் துபாய் நாடுகளின் மீது ஏவுகணை தாக்குதல்கள் சரமாரியாக நடந்தேறியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ஈரானுடைய துணை விவகார அமைச்சர், இந்த போரில் யூரோப் நாடுகள் வந்து இணையமாக இருந்தால் அந்த நாடுகள் மீதும் நாங்கள் போர் நடத்துவோம் என்று பகிரங்கமாக கூறியுள்ளார். இதுபோன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள டயனி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகளின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக துபாயில் உள்ள தூதரகங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. துபாயில் உள்ள உயர்ந்த ஒரு கட்டிடத்தின் மீது ட்ரோன் ஒன்று விழுந்து வெடித்ததில் புகை மண்டலமாக மாறியுள்ளது. தொடர்ந்தும் ஈரான் பதிலடி தாக்குதல்களில் ஈடுபட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. துபாயில் 90 மாடி கட்டிடம் தீக்கிரை. குவைத் நாட்டில் அரசுக்கு சொந்தமான மிக உயரமான கட்டிடத்தின் மீது ட்ரோன் தாக்குதலால் பற்றி எரியும் காட்சிகள். மேலும் குவைத் விமான நிலையமும் தாக்கப்பட்டு எரிந்து அணைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். குவைத்தில் ஈரான் இராணுவம் நடத்திய தாக்குதலால் 2 பலி, 12 பேர் காயமடைந்துள்ளனர். குவைத் நாட்டில் மக்களை வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அந்நாட்டு அரசு வலியுறுத்தியிருக்கிறது. ஈரானுக்கு துணிந்து கை கொடுத்த இந்தியா மற்றும் இலங்கை போர் சூழலுக்கு தள்ளப்படுமா? மக்கள் மனதில் அச்சம். அமெரிக்காவின் F-15 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது ஈரான் இராணுவம். அமெரிக்காவின் லூயிஸ் பி கப்பலை தகர்த்திய ஈரான். இஸ்ரேல் மீது சரமாரி ஏவுகணை வீச்சு. மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.